அதிகாரம் 108 கயமை. குறள் 1071. மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாங்கண்டதில். விளக்கம். கீழ்மை குணம் கொண்ட கயவர்கள் உருவத்தில் மக்களைப் போலவே இருப்பார்கள். மக்களுக்கும் கயவர்களுக்கும் இடையே உள்ள இந்த உருவ ஒற்றுமையைப் போல அவ்வளவு துல்லியமான மற்றோர் ஒற்றுமையை நாம் எங்குமே காண முடியாது. உருவத்தால் மனிதன், குணத்தால் மிருகம் என்பது இதன் உட்பொருள். மகாபாரதம். ஆக்ருதிஹி மானுஷீ யாத்து அந்தக அந்தக சந்நிபா ச கயஹ லோகே அஸ்மின் நரரூபி மிருகஹ ஸ்மிருதஹ. விளக்கம். எவனுடைய உருவம் ஆக்ருதிஹி மனிதனைப் போல இருந்து அவனது உட்புறம் அந்தக இருள் சூழ்ந்ததாக இருக்கிறதோ அவன் இந்த உலகில் மனித உருவில் நடமாடும் மிருகம், நரரூபி மிருகஹ என்றே அழைக்கப்படுகிறான். வள்ளுவர் கூறும் மக்களே போல்வர் என்ற கருத்தை இது பிரதிபலிக்கிறது. மனுஸ்மிருதி. யதா காஷ்டமயோ ஹஸ்தி யதா சர்மமயோ மிருகஹ ததா விப்ரோ அனதீயான த்ரயஸ்தே நாம தாரகாஹ. விளக்கம். மரத்தில் செய்த யானை, தோலால் செய்த மான் ஆகியவை எப்படி உண்மையானவை அல்லவோ அதுபோல ஒழுக்கமும் அறிவும் இல்லாதவன் மனிதன் என்ற பெயரை மட்டுமே தாங்கியிருப்பான். அவன் உருவத்தால் மனிதனைப் போன்றவன், ஆனால் உண்மையில் கயவன். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. அசுர சம்பத்து, டிமானிக் குவாலிட்டிஸ். பகவத்கீதையின் 16வது அத்தியாயத்தில் தெய்வ ஆசுர சம்பத் விபாக யோகம் விவரிக்கப்பட்டுள்ளது. அசுர குணம் கொண்டவர்கள் மனித உருவிலேயே இருப்பார்கள், ஆனால் அவர்களின் செயல்கள் உலகிற்கு தீமை விளைவிப்பதாக இருக்கும். வள்ளுவர் கயவர் என்று குறிப்பிடுவது இந்த அசுர குணம் கொண்ட மனிதர்களையே. தேகம் வர்சஸ் ஆத்மா. சனாதன தர்மம் உடலை, தேகம் ஐ விட ஆத்ம குணத்திற்கே முக்கியத்துவம் அளிக்கிறது. உடல் மனித உருவில் இருப்பதால் மட்டும் ஒருவன் மனிதனாகிவிட மாட்டான். மனித தன்மை, மானுஷ்யம் இல்லாதவன் வெறும் ஜட பொருள் அல்லது கயவன் என்று அழைக்கப்படுகிறான். மாயை, இல்யூஷன். கயவர்கள் மக்களைப் போலவே இருப்பது ஒரு வகையான மாயை. ஒரு பாம்பை பார்த்தால் அது பாம்பு என்று தெரிந்துவிடும், நாம் எச்சரிக்கையாக இருப்போம். ஆனால் மனிதனைப் போன்றே இருக்கும் கயவனைக் கண்டால் நாம் ஏமாந்து விடுவோம். இந்த ஒப்புமைதான் உலகிற்கு மிகப்பெரிய ஆபத்து. விவேகம், டிஸ்கிரிமினேஷன். உருவ ஒற்றுமையைக் கண்டு ஏமாறாமல் குணத்தைக் கண்டு ஒருவனை எடை போடும் விவேகத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சனாதன தர்மம் வலியுறுத்துகிறது. ஒப்பாரி யாங்கண்டதில் என்று வள்ளுவர் வியப்பது கயவர்களின் வேடம் அவ்வளவு தத்ரூபமாக இருக்கும் என்பதை உணர்த்தவே. குறள் 1072. நஞ்சறிவாரிற் கயவர். திருவுடையர் நெஞ்சத்து அவலமிலர். விளக்கம். நல்லது எது என்று ஆராய்ந்து அறியும் கடமை உணர்வு மிக்கவர்களை விட கயவர்கள் ஒரு வகையில் கொடுத்து வைத்தவர்கள், செல்வம் உடையவர் போன்றவர். ஏனென்றால் கயவர்களின் நெஞ்சில் தவறு செய்துவிட்டோமே என்ற கவலையோ அல்லது மற்றவருக்கு உதவ முடியவில்லையே என்ற வருத்தமோ ஒருபோதும் ஏற்படுவதில்லை. இது வள்ளுவரின் நகைச்சுவை கலந்த கிண்டல். மகாபாரதம். நிஷ்சிந்தாஹா பாபகர்மாணோ ந ஷோச்சந்தி கதாச்சன யதா தர்மரதாஹ சந்தஹ மனஸ்தாபேன பீடிதாஹ. விளக்கம். பாவச் செயல்களை செய்யும் கீழ்மக்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் சிந்தனையற்று இருக்கிறார்கள். ஆனால் தர்மத்தில் ஈடுபாடு கொண்ட நல்லவர்களோ ஏதேனும் சிறு தவறு நேர்ந்தாலும் மனத்தாபத்தினால் பீடிக்கப்பட்டு வருந்துகிறார்கள். கயவர்கள் இந்த மனக்கவலை இல்லாததால் பாக்கியசாலிகள் என்று வேடிக்கையாக சொல்லப்படுகிறது. மனுஸ்மிருதி. விவேகினஹா சதா துக்காஹா லோகக்லேஷேன கர்ப்பிதாஹா துர்ஜனாஹா தூ சுகம் யாந்தி நிர்பயாஹா பாபசேதசஹா. விளக்கம். விவேகிகள் எப்போதும் உலகத் துன்பங்களைக் கண்டு துக்கப்படுகிறார்கள். ஆனால் பாப சிந்தனை கொண்ட துர்ஜனங்கள் எதற்கும் அஞ்சாமல் தங்களுக்கு தாங்களே சுகமாக இருப்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள். கயவர்களின் இந்த தடித்த தோல் போன்ற மனநிலை அவர்களுக்கு ஒரு தற்காலிக நிம்மதியை தருகிறது. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. விவேகம் மற்றும் பொறுப்பு.
சனாதன தர்மத்தில் ஒருவன் நன்றறிவார் ஆக மாறும்போது அவனுக்கு தர்மம் குறித்த பொறுப்புணர்வு கூடுகிறது. பிறர் படும் துன்பத்தைக் கண்டு அவன் மனம் உருகும். கருணை. ஆனால் கயவனுக்கு அத்தகைய அவலம் கிடையாது. அவன் சுயநலத்தின் உச்சியில் இருப்பதால் எதை பற்றியும் கவலைப்படாமல் உறங்குகிறான். தாமச குணம். பகவத்கீதையில் தாமச குணம் உடையவர்கள் சோம்பல், அறியாமை மற்றும் மயக்கத்தில் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. கயவர்கள் இந்த தாமச குணத்தின் பிடியில் இருப்பதால் அவர்களுக்கு தர்ம அதர்ம உணர்வே இருப்பதில்லை. கவலைப்பட வேண்டிய விஷயத்திற்கு போய் கவலைப்படாமல் இருப்பதே கயமையின் உச்சம். ஆத்மசாட்சி. நல்லவர்களுக்கு ஆத்மசாட்சி என்பது ஒரு நீதிபதியைப் போல செயல்படும். தவறு செய்தால் உள்ளிருந்து அது உறுத்தும். கயவர்களுக்கோ அந்த ஆத்மசாட்சி மழுங்கி போய்விடுகிறது. அதனால் அவர்கள் திருவுடையார் போல தோற்றமளிக்கிறார்கள். தற்காலிக சுகம் விசஸ் நிரந்தர அமைதி. கயவர்கள் கவலையின்றி இருப்பது ஒரு மாயை. சனாதன தர்மம் இதை அவித்யா என்கிறது. ஒரு நோயாளிக்கு தன் நோய் தெரியாமல் இருக்கும்போது அவன் கவலையின்றி இருக்கலாம். ஆனால் அது அவனுக்கு நல்லது அல்ல. அதுபோலவே கயவர்களின் கவலையற்ற நிலையை வள்ளுவர் எள்ளி நகையாடுகிறார். குறள் 1073. தேவர் அனையர் கயவர் அவரும்தாம் மேவன செய்தொழுகலான். விளக்கம். கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள். எதனால் என்றால், தேவர்கள் தங்களுக்கு மேலானவர் எவரும் இல்லாததால் தாம் விரும்பியவற்றை செய்து நடப்பார்கள். அதுபோலவே கயவர்களும் எவ்வித அறக்கோட்பாடுகளுக்கும் கட்டுப்படாமல் தன் மனதிற்கு தோன்றிய தீய செயல்களை தடையின்றி செய்வதால் தேவர்களுக்கு இணையானவர்கள். மகாபாரதம். யதேச்சம் சரதே லோகே நிர்யந்திரணக அதர்மவித் தேவவத் மன்யதே ஆத்மானம் நாரகீயக நராதமக. விளக்கம். தர்மத்தை அறியாதவன், அதாவது அதர்மவித், எவ்வித கட்டுப்பாடும் இன்றி இந்த உலகில் தன் விருப்பப்படி அலைகிறான். அத்தகைய நரகத்திற்கு உரிய நராதமன் தன்னை ஒரு தேவனைப் போல எண்ணிக்கொள்கிறான். தேவர்கள் தர்மத்தை நிலைநாட்ட சுதந்திரமாக செயல்படுகிறார்கள். கயவர்களோ தர்மத்தை அழிக்க சுதந்திரமாக செயல்படுகிறார்கள். மனுஸ்மிருதி. நியமஹீனக புருஷோ லோகே சர்வம் இச்சதி காரியதக தேவானாம் அந்தரம் தஸ்ய ந வித்யதே விபாகதக. விளக்கம். விதிமுறைகள் இல்லாத நியமஹீனன் ஒருவன் உலகியல் காரியங்களில் எதையும் தன் இஷ்டப்படி செய்ய விரும்புகிறான். அத்தகைய ஒழுக்கக்கேடு கொண்டவனுக்கும் விதிகளுக்கு அப்பாற்பட்ட தேவர்களுக்கும் இடையே வெளித்தோற்றத்தில் வேறுபாடு தெரிவதில்லை. ஆனால் தேவர்கள் அமிர்தம் போன்றவர்கள், கயவர்கள் விஷம் போன்றவர்கள். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. சுவாதந்திரியம். ட்ரூ ஃப்ரீடம் விசஸ் லைசன்ஸ். சனாதன தர்மத்தில் தேவர்கள் சுதந்திரர். அவர்களுக்கு யாரும் கட்டளையிடத் தேவையில்லை, ஏனெனில் அவர்கள் தர்மத்தின் வடிவம். ஆனால் கயவர்கள் தனக்கு மேல் ஒரு நீதிபதி இல்லை என்று நினைத்துக்கொண்டு தீமைகளை செய்கிறார்கள். வள்ளுவர் கயவர்களை தேவர்களுக்கு ஒப்பிடுவது ஒரு வஞ்ச புகழ்ச்சி, அதாவது ஐரணி. அசுர பிரகிருதி. டிமானிக் நேச்சர். பகவத்கீதையில் 16:7-12 வரை அசுர குணம் கொண்டவர்கள் தர்மம் என்று ஒன்று இல்லை, கடவுள் என்று யாரும் இல்லை என்று வாழ்வதாக கூறப்படுகிறது. கயவர்களின் இந்த மேவன செய்தல், அதாவது விருப்பம் போல் ஆடுதல், அசுரத்தன்மையின் அடையாளம். கட்டுப்பாடு. டிசிப்ளின். ஒரு மனிதன் சாதாரண மனிதன் என்பதிலிருந்து சான்றோன் ஆவது அவனது சுய கட்டுப்பாட்டினால்தான். கயவர்கள் எதற்கும் கட்டுப்படாததால் அவர்கள் மனித நிலையிலிருந்து விலகுகிறார்கள். தேவர்கள் உயர்ந்த நிலையில் கட்டுப்படாதவர்கள். கயவர்கள் தாழ்ந்த நிலையில் கட்டுப்படாதவர்கள். யதேச்சாதிகாரம். கயவர்கள் தான் நினைத்ததுதான் சரி என்று ஆடுவது அவர்களுக்கு தற்காலிகமாக ஒரு தெய்வ நிலையை தருவது போல தோன்றினாலும் அது பேரழிவிற்கு இட்டுச் செல்லும்.
தர்மத்திற்கு புறம்பான சுதந்திரம் என்பது கயமை என்பதை வள்ளுவர் இக்குறளில் ஆழமாக பதிவு செய்கிறார். குறள் 1074. அகப்பட்டி ஆவாரைக் காணின் அவரின் மிகப்பட்ட செம்மாக்கும் கீழ். விளக்கம்: தன்னைவிட மேலான ஒழுக்கம் உடையவர்களைக் கண்டால் கயவர்கள், கீழ்மக்கள் அவர்களைக் காட்டிலும் தான் மேலானவன் என்று வீணாக பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். அல்லது தன்னிடம் அகப்பட்டு கொள்ளும் நல்லவர்களைக் கண்டால் அவர்களை விட தான் வலிமையானவன் என்று கருதி செருக்குடன் ஆடுவார்கள். மகாபாரதம். சதாம் குணான ந ஜானாதி துர்ஜனஹ து அபினிவிஷ்டதஹ ஆத்மானம் அதிகம் பன்யஹ வித்வத்சுச்ச விஹசதி. விளக்கம்: துர்ஜனன், கயவன் எப்போதும் சான்றோர்களின் நற்குணங்களை அறியமாட்டான். அவன் தன்னைத்தானே உயர்ந்தவனாக ஆத்மானம் அதிகம் பன்யக என்று எண்ணிக்கொண்டு அறிஞர்களைக் கண்டால் அவர்களை ஏளனம் செய்வான். வள்ளுவர் கூறும் மிகப்பட்டுச் செம்மாக்கும் என்ற கருத்தை இது பிரதிபலிக்கிறது. மனுஸ்மிருதி. யதா வித்வாம்சம் ஆசாத்ய கயஹ ஸ்லாகேத் நிரர்த்தகம் ததா தஸ்ய விநாசாய சம்பிரமோகக பிரவர்த்ததே. விளக்கம்: ஒரு கயவன் வித்வான்களை சந்திக்கும்போது வீணாக தன்னை புகழுவான். ஸ்லாகேத் நிரர்த்தகம். அத்தகைய வீண் பெருமை அவனது அழிவிற்கே வழிவகுக்கும். தன்னைவிட சிறந்தவர்களைக் கண்டு அடங்காமல் மிஞ்சுவதே கயமை. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. அகங்காரம், ஈகோ. சனாதன தர்மத்தின்படி அகங்காரம் என்பது ஒருவனின் வீழ்ச்சிக்கு முதல் படி. கயவர்கள் சான்றோர்களின் அறிவையோ ஒழுக்கத்தையோ கண்டு வியப்பதற்கு பதிலாக இவர்களை விட நானே புத்திசாலி என்ற அறியாமையில் ஆடுவார்கள். ராஜச மற்றும் தாமச குணம். கயவர்கள் வீண் பெருமை கொள்வது ராஜச குணத்தின் வெளிப்பாடாகும். நல்லவர்களை தாழ்வாக கருதுவது தாமச குணமாகும். இந்த இரண்டு குணங்களின் கலவையே அவர்களை செருக்குடன் இருக்க வைக்கிறது. பயபக்தி இல்லாமை, லேக் ஆஃப் ரெவரன்ஸ். சனாதன தர்மம் வித்யா வினய சம்பன்னே என்று கல்வியோடு வினயத்தையும் வலியுறுத்துகிறது. கயவர்களிடம் அறிவு இல்லாவிட்டாலும் அகங்காரம் மட்டும் மலை போலிருக்கும். அவர்கள் தர்மத்திற்கு அஞ்சுவதில்லை, சான்றோர்களை மதிப்பதில்லை. விபரீத புத்தி. ஒருவன் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டுமானால் தன்னை விட உயர்ந்தவர்களை பார்த்து வியக்க வேண்டும். ஆனால் கயவன் தன்னை விட உயர்ந்தவர்களை பார்த்து எள்ளி நகையாடுவதன் மூலம் தனது முன்னேற்றத்திற்கான வாசலை தானே அடைத்துக் கொள்கிறான். இதையே வள்ளுவர் செம்மாக்கும் என்ற சொல்லால் கடுமையாக சாடுகிறார். குறள் 1075. அச்சமே கீழ்களது ஆசாரம் எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது. விளக்கம்: கீழ்மக்களுடைய ஒழுக்கத்திற்கு ஆசாரம், அடிப்படையான காரணம் அச்சம், பயம் மட்டுமே. தண்டனை கிடைக்குமே என்ற பயத்தால் மட்டுமே அவர்கள் ஒழுக்கமாய் நடப்பார்கள். அது தவிர எஞ்சிய ஓரளவாவது ஒழுக்கம் அவர்களிடம் இருக்கிறது என்றால் அது ஏதாவது ஒரு பயனை பெறலாம் என்ற ஆசை அவா இருந்தால் மட்டுமே உண்டாகும். மகாபாரதம். பயேன ஹி அதமஹ சாதுஹு லோபாத் தர்மம் பிரவர்த்ததே ந ஸ்வபாவேன தர்மஜ்ஞஹ கய தஸ்மாத் பயேரதஹ. விளக்கம்: கீழ்மகன் அதமக பயத்தினால் மட்டுமே நல்லவனைப் போல நடக்கிறான். அல்லது பேராசையினால் லோபாத் தர்மத்தை செய்வது போல தோன்றுகிறான். இயற்கையிலேயே தர்மத்தை அறிபவன் அல்லன் கயவன். எனவே அவன் பயத்தையே பயேரதக சார்ந்துள்ளான். வள்ளுவர் கூறும் அச்சமே ஆசாரம் என்பதற்கு இதுவே நேர்மையான விளக்கம். மனுஸ்மிருதி. தண்டஸ்ய பயத்தக சர்வம் ஜகத் போதாய திஷ்டதி அதமக ஆசாரம் ஆப்னோதி பயாத் ஏவன சம்சயஹ. விளக்கம்: இந்த உலகம் தண்டனையின் பயத்தினால்தான் சரியான பாதையில் நிற்கிறது. குறிப்பாக கீழ்மகன் அதமக ஒழுக்கத்தை பெறுவது ஆசாரம் ஆப்னோதி பயத்தினால் மட்டுமே என்பதில் ஐயமில்லை. அவனிடம் சுயமான அற உணர்வு இருக்காது. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. தர்மம் வர்சஸ் தண்டம். சனாதன தர்மத்தில் தர்மம் என்பது உள்மனத்திலிருந்து வரவேண்டும், ஆத்மதுஷ்டி. ஆனால் கயவர்களுக்கு அந்த உள்மன உணர்வு கிடையாது.
அவர்களுக்கு தண்டனை என்ற புறக்கருவி இருந்தால் மட்டுமே ஒழுக்கம் பிறக்கும். அச்சமே கீழ்களது ஆசாரம் என்பது இதையே குறிக்கியது. காமிய தர்மம், ஆக்ஷன் ஃபார் டிசையர். ஒருவன் பலனை எதிர்பார்த்து செய்யும் செயல் காமிய கர்மா எனப்படும். கயவன் ஒரு நற்செயலை செய்கிறான் என்றால் அதன் பின்னால் ஏதாவது ஒரு சுயநலமான ஆசை அவா இருக்கும் என்பதாகும். ஆசை இல்லை என்றால் அவன் அசையமாட்டான். பயத்தினால் வரும் ஒழுக்கம். வேதாந்தத்தில் பயத்தினால் வரும் ஒழுக்கம் கனிஷ்ட, மிக கீழான நிலையாக கருதப்படுகிறது. நரகத்திற்கு பயந்தோ அல்லது சட்டத்திற்கு பயந்தோ தவறு செய்யாமல் இருப்பது கயமை. கடவுள் மீதான அன்பினால் அல்லது தார்மீக பொறுப்பினால் தவறு செய்யாமல் இருப்பதே மேன்மை. சுய தர்மம் இல்லாமை. கயவனுக்கு என்று நிலையான கொள்கைகள் கிடையாது. அவனது நடத்தையை தீர்மானிப்பது பயமும் ஆசையும் மட்டுமே. இந்த இரண்டு புறத்தூண்டல்கள், எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை, இல்லையென்றால் கயவன் தன் இஷ்டப்படி அழிவு வேலைகளில் ஈடுபடுவான். குறள் 1076. அரைப்பறை அன்னர் கயவர் தாம் கேட்ட மறை பிறர்க்கு உய்த்துரைக்கலான். விளக்கம். கயவர்கள் தாம் கேட்ட ரகசியங்களை அடுத்தவரிடம் போய்ச் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அந்த வகையில் அவர்கள் அடிக்கப்படும் பறை போன்றவர்கள். பறை எப்படி தன்னை அடித்தவுடன் சத்தமிட்டு செய்தியை ஊருக்கே அறிவிக்குமோ அதுபோல கயவர்கள் ரகசியத்தை தாங்க மாட்டார்கள். மகாபாரதம். யஹ ரகசியம் ந ரக்ஷதி ஸ்ருத்வா பரவசஹ சதா ச கயஹ லோக வித்விஷ்டஹ அரைப்பறை இவ சப்தவான். விளக்கம். யார் ஒருவன் பிறர் சொல்லும் ரகசியங்களை கேட்டு அதை காக்காமல் இருக்கிறானோ அவன் உலகத்தால் வெறுக்கப்படும் கயவனாவான். அவன் சத்தமிடும் பறைக்கு ஒப்பானவன். வள்ளுவர் பயன்படுத்திய அதே அரைப்பறை என்ற உவமை இங்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மனுஸ்மிருதி. குப்தம் மந்திரம் ந பிந்தேத்து கயஹ து பிந்ததி த்ருவம் வாச்சா விநாசயதி சர்வம் யதா வாத்யோ நதஹ புவி. விளக்கம். மறைக்கப்பட வேண்டிய ஆலோசனைகளை ஒருபோதும் சிதைக்கக்கூடாது. ஆலால் கயவன் அதை நிச்சயமாக உடைப்பான். பிந்ததி. தரையில் வீசப்படும் ஒரு பாத்திரமோ அல்லது அடிக்கப்படும் வாத்தியமோ எப்படி சத்தமிடுமோ அதுபோல தன் வாக்கால் அனைத்தையும் அழிப்பான். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. மந்திர ரக்ஷணம், புரொடெக்ஷன் ஆஃப் சீக்ரெட்ஸ். சனாதன தர்மத்தில் மந்திரம் அல்லது ரகசியம் என்பது மிகவும் புனிதமானது. ஒருவன் தன்னிடம் நம்பிக்கையோடு சொன்ன செய்தியை காப்பது சத்தியம் என்ற அறத்தின் ஒரு பகுதியாகும். அதை காக்கத் தவறுபவன் தர்மத்திலிருந்து தவறியவனாகிறான். வாக் சுத்தி, பியூரிட்டி ஆஃப் ஸ்பீச். ஒரு கயவனுடைய நாக்கிற்கு அடக்கம் என்பதே கிடையாது. அவன் பிறருடைய பலவீனங்களையோ அல்லது ரகசியங்களையோ பேசுவதில் இன்பம் காண்பான். இது அவனது மனதின் அசுத்தத்தை காட்டுகிறது. பறை என்பது தானாக ஒலிக்காது. யாராவது அடித்தால்தான் ஒலிக்கும். அதுபோல கயவனுக்கு ஒரு செய்தி தெரிந்தால் போதும் அவன் அதைச் சொல்லாமல் இருக்க மாட்டான். விஸ்வாச பாதகம், பிட்ரேயல் ஆஃப் ட்ரஸ்ட். ஒருவன் தன்னிடம் ஒன்றை மறைவாகச் சொன்னால் அதை மற்றவரிடம் சொல்வது நம்பிக்கை துரோகம். சனாதன தர்மத்தில் விஸ்வாச துரோகம் என்பது மிகப்பெரிய பாவங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கயவர்கள் இயல்பிலேயே விசுவாசம் இல்லாதவர்கள் என்பதை இது உணர்த்துகிறது. அசையாத மனம் இல்லாமை. சான்றோர்கள் ஒரு செய்தியை கேட்டால் அதை ஆழமான கிணற்றைப் போல தங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்வார்கள். கயவர்களோ மேலோட்டமான நீர்நிலை போன்றவர்கள். சிறு கல் விழுந்தாலும் அலைகள் எழும். அவர்களின் பலவீனமான மனநிலையே அவர்களை பறை போல செயல்பட வைக்கிறது. குறள் 1067. ஈர்க்கை விதிரார் கயவர் கொடிடுடைக்கும் கூன்கையர் அல்லாதவர்க்கு. விளக்கம். சாப்பிட்ட முடித்த பின் கையில் ஒட்டியிருக்கும் பருக்கையை கூட கயவர்கள் உதரமாட்டார்கள். யாருக்கு தெரியுமா? தன் தாடையை உடைக்கும் அளவிற்கு வளைந்த முஷ்டியை, அதாவது கூன் கையை உடையவர்களுக்கு அன்றி மற்றவருக்கு அவர்கள் எதையும் தரமாட்டார்கள். அதாவது மிரட்டி பறிப்பவர்களுக்கு தருவார்களே தவிர அன்பால் கேட்பவர்களுக்கு ஒரு சிறு கடுகும் தரமாட்டார்கள். மகாபாரதம். நா ததாதி கயஹ கிஞ்சித் மிருதுனா யாசிதோ யதா தண்டபானேஹே பயாத் ஏவ சர்வம் அர்ப்பயதி த்ருவம். விளக்கம். மென்மையாக, அதாவது மிருதுனா வேண்டி கேட்பவர்களுக்கு கயவன் எதையும் கொடுப்பதில்லை. ஆனால் கையில் தண்டம், அதாவது தண்டபானேகே ஏந்தி தண்டிக்க வருபவனைக் கண்டால் பயத்தினால் அனைத்தையும் ஒப்படைத்து விடுவான். வள்ளுவர் கூறும் கொடிருடைக்கும் கூன் கையர் என்ற வலிமையான உவமைக்கு இதுவே இணையாகும். மனுஸ்மிருதி.
யஹ ந யச்சதி தர்மேன யாசகேபியஹ கதாச்சன பலவத்பியஹ பீதஹ சன் திரவ்யம் தியஜதி பாலகஹ. விளக்கம்: தர்மத்தின் அடிப்படையில் யாசகர்களுக்கு கொடுக்காதவன் தன்னைவிட பலசாலியான ஒருவனின் பயத்திற்கு ஆளாகும்போது தனது செல்வத்தை தாரை வார்த்து விடுவான். அன்பிற்கு அசையாத கயவன் அச்சத்திற்கு அடிபணிவான். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. தர்மத்தின் அடிப்படை: சனாதன தர்மத்தின்படி ஈகை என்பது கருணையினால் பிறக்க வேண்டும். ஆனால் கயவனிடம் கருணை கிடையாது. அவனது உலகம் வலிமை என்பதன் அடிப்படையிலானது. தன்னைவிட மென்மையானவர்களை அவன் துச்சமாக மதிக்கிறான். தன்னை மிஞ்சுபவர்களுக்கு மட்டுமே தலைவணங்குகிறான். ஈர்க்கை விதிரார்: சாப்பிட்ட கையை உதறினால் ஒரு பறிக்கை விழுமே, அது கூட பிறருக்கு பயன்பட்டுவிடக் கூடாதே என்று நினைக்கும் கயவனின் கஞ்சத்தனம் அவனது ஆத்மாவின் வறுமையை காட்டுகிறது. சனாதன தர்மத்தில் இது லோபம் என்ற பெரும் பாவமாக கருதப்படுகிறது. தண்டம்: கயவர்கள் தாமச குணம் கொண்டவர்கள். தாமச குணமுடையவர்களை அறிவுரையால் மாற்ற முடியாது, தண்டனையால் மட்டுமே வழிக்கு கொண்டு வர முடியும் என்பது நீதி சாஸ்திரம். இதையே வள்ளுவர் கொடிருடைக்கும் கூன் கையர் என்று உருவகப்படுத்துகிறார். சமூக நீதி: மென்மையானவர்களை ஏமாற்றி முரடர்களுக்கு பணிந்து நடக்கும் கயவர்களின் இயல்பு சமூகத்தின் நார்மீக சமநிலையை கொலைக்கிறது. தர்மம் தெரிந்தவன் தேவைப்படுபவருக்கு கொடுப்பான். கயவன் தேவைப்படுபவனை தவிக்கவிட்டு தன்னை துன்புறுத்துபவனுக்கு கொடுப்பான். குறள் 1078. சொல்லப் பயன்படுவர் சான்றோர், கரும்பு போல் கொல்லப் பயன்படும் கீழ். விளக்கம்: ஒருவர் தனது குறையை சொன்ன மாத்திரத்திலேயே சான்றோர்கள் அவருக்கு உதவி செய்வார்கள். ஆனால் கயவர்களோ கரும்பை ஆலையிலிட்டு பிழிவது போல துன்புறுத்தினால் ஒழிய யாருக்கும் பயன்படமாட்டார்கள். அதாவது, கயவர்களிடமிருந்து எதையும் நயமாக பெற முடியாது, நசுக்கியே பெற முடியும். மகாபாரதம்: யாசிதஹ குருதே சாதுஹு ந கயஹ ஸ்ருதி மாத்ரதஹ இக்ஷுவத் பீட்யமானஹ து ததாதி ஸ்வம் நராதமஹ. விளக்கம்: சாதுக்கள், அதாவது சாதுகி, கேட்ட மாத்திரத்திலேயே உதவி செய்வார்கள். ஆனால் நராதமனான கயவனோ கேட்டால் செய்ய மாட்டான். கரும்பைப் போல பிழியப்படும்போதுதான் தனது செல்வத்தை ஒரு கயவன் பிறருக்கு தருகிறான். வள்ளுவர் பயன்படுத்திய கரும்பு ஊவமை இங்கும் துல்லியமாக பொருந்துகிறது. மனுஸ்மிருதி: சாம்னா சாத்யஹ சதா விப்ரஹ கயஹ தண்டேன சுத்யதி பீடயா ரசவத் சர்வம் யச்சதி அதமக நரக. விளக்கம்: அறிஞர்களை அன்பான சொல்லால் வசப்படுத்தலாம், ஆனால் கயவனை தண்டனையால் மட்டுமே தூய்மையடைவான். சாருள்ள கரும்பை நசுக்கும்போது எப்படி ரசம் வருமோ அதுபோல கயவனை துன்புறுத்தும்போது அவன் எதையும் தருவான். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. சாம தான பேத தண்டம்: சனாதன தர்மம் ஒரு காரியத்தை சாதிக்க 4 வழிகளை கூறுகிறது. சான்றோர்களுக்கு சாமம் ஒன்றே போதும். ஆனால் கயவர்களுக்கு தண்டம், அதாவது வலிமை அல்லது துன்புறுத்தல் மட்டுமே பலன் தரும். இதைத்தான் வள்ளுவர் கொல்லப் பயன்படும் என்கிறார். பிரகிருதி: கரும்பின் இயல்பு அதன் இனிப்பை தானாகத் தராது, அதை இயந்திரத்திலிட்டு பிழிய வேண்டும். அதுபோல கயவர்களின் பிரகிருதி என்பது ஈகை குணம் அற்றது. அவர்களை கட்டாயப்படுத்தினால் மட்டுமே சமூகத்திற்கு அவர்களால் ஏதேனும் பயன் கிட்டும். கருணையும் கடினமும்: சான்றோர்கள் கருணை என்ற மென்மையான உணர்வால் ஆளப்படுபவர்கள். கயவர்களோ வலிமை என்ற கடினமான உணர்வால் மட்டுமே இயங்குபவர்கள். ஒருவனிடம் கருணை இல்லை என்றால் அவனை தர்மத்தின் வழிக்கு கொண்டு வர அச்சமும் துன்பமும் அவசியமாகிறது. பயன் தரும் விதம்: கரும்பு நசுக்கப்படும்போது அழிந்து சாற்றை தருகிறது. அதுபோல கயவன் தன் கருவமோ அல்லது பொருளோ அழியும் நிலை வரும்போதுதான் மற்றவர்களுக்கு பயன்படுகிறான். தர்மத்தை விரும்பி செய்யாமல் நிர்பந்தத்தால் செய்பவன் கயவன் என்பதை வள்ளுவர் உறுதிப்படுத்துகிறார். குறள் 1079. உடுப்பதூவும் உண்பதூவும் காணின் பிறர்மேல் வடுக்கான வற்றாகும் கீழ். விளக்கம்: பிறர் நல்ல ஆடையை உடுத்துவதையும் நல்ல உணவை உண்பதையும் கண்டால் கயவனால் அதை பொறுத்து கொள்ள முடியாது. அந்த பொறாமையினால் அவர்களின் மேல் இல்லாத பழியை சுமத்தவோ அல்லது குறைகளை கண்டுபிடிக்கவோ வடுக்கான முற்படுவான். பிறருடைய வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்படுவதே கயமை. மகாபாரதம்:
பரசம்பதாம் அதிருஷ்ட்வா அதமஹ நிந்ததி சர்வதா அசூயா ரதஹ லோகே அஸ்மின் தோஷம் அன்வேஷத்தே சதா. விளக்கம். பிறருடைய செல்வத்தையோ சிறப்பையோ பரசம்பதாம் காணப் பொறுக்காத கீழ்மகன் அதமக எப்போதும் அவர்களை நிந்தனை செய்வான். இந்த உலகில் பொறாமையில் திளைப்பவன் அசூயா ரதக மற்றவர்களிடம் இல்லாத குற்றத்தை தேடிக் கண்டுபிடிப்பதிலேயே தோஷ அன்வேஷத்தே குறியாக இருப்பான். வள்ளுவர் கூறும் வடுகாணல் என்ற கருத்தோடு இது மிகச் சரியாக பொருந்துகிறது. மனுஸ்மிருதி. அசூயா ஸ்ரீயமஹந்தி அசூயா தர்மநாஷினி பரஸ்ய போஜன ஆச்சாதே தோஷாரோபக கயலக்ஷணம். விளக்கம். பொறாமை அசூயை ஒருவனின் செல்வத்தையும் தர்மத்தையும் அழிக்கும். பிறருடைய உணவு போஜன மற்றும் ஆடை ஆச்சாதே விஷயத்தில் குற்றம் கற்பித்தல் தோஷாரோபக என்பதே கயவனின் அடையாளம் கயலக்ஷணம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. அசூயை. சனாதன தர்மத்தில் அறுபகைகளில் அரிஷட்வர்க்கம் என்பது மிக கொடியது. பிறர் நலம் கண்டு மகிழ்வதே உயர்ந்த அறம். ஆனால் கயவர்கள் அதற்கு நேர்மாறாக பிறர் அடிப்படை தேவையான உணவு உடை பெற்று வாழ்வதை கூட கண்டு வருந்துகிறார்கள். தோஷ திருஷ்டி ஃபைண்டிங் ஃபால்ட்ஸ். ஒருவனின் கண்கள் எதை பார்க்கின்றன என்பது அவனது குணத்தை சார்ந்தது. கயவனின் கண்கள் எப்போதும் வடு குற்றம் தேடுவதிலேயே இருக்கும். பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனை அனசூயவே என்று அழைக்கிறார். ஏனெனில் பொறாமையில்லாதவனுக்குத்தான் உண்மை அறிவு கிட்டும். தாழ்வு மனப்பான்மை. கயவர்கள் தங்களை வளர்த்து கொள்ள முயற்சி செய்யாமல் வளர்ந்தவர்களை கீழே இழுக்க முயல்வார்கள். இதற்கு அவர்கள் பயன்படுத்தும் ஆயுதம் பழிச்சொல். சனாதன தர்மம் பரநிந்தை என்றால் பிறரை தூற்றுதல் மிகப்பெரிய பாவம் என்கிறது. மன அழுக்கு. உடல் அழுக்கை நீரால் கழுவலாம், ஆனால் பொறாமை என்ற மன அழுக்கை உடையவன் கீழ் பிறருடைய மகிழ்ச்சியையே தனது துயரமாக கருதுகிறான். இந்த விபரீத புத்தியே அவனை சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்துகிறது. குறள் 1080. எற்றிற்கு உரியர் கயவர் ஒன்று உற்றக்கால் விற்றற்கு உரியர் விரைந்து. விளக்கம். கயவர்கள் வேறு எதற்குத்தான் பயன்படுவார்கள்? அவர்களுக்கு ஒரு துன்பம் வந்துவிட்டால் அந்த துன்பத்திலிருந்து தப்பிக்க தங்களையே விற்றுக்கொள்ளவும் அடிமையாகவோ அல்லது கொள்கையை விட்டவோ அவர்கள் தயங்க மாட்டார்கள். அதாவது கயவர்களுக்கு தன்மானம் கிடையாது. ஆபத்து வரும்போது அவர்கள் மிக விரைவாக தங்களை விற்றுவிடுவார்கள். மகாபாரதம். யஹ த்யஜதி ஆத்மனோ மானம் சங்கடே சமுபஸ்திதே விக்ரேயக சக கய லோகே நதஸ்ய நிஷ்டா வித்யதே. விளக்கம். ஒரு சங்கடம் அல்லது துன்பம் சங்கடே வந்தபோது எவனொருவன் தனது மானத்தை மானம் விட்டு கொடுக்கிறானோ அவன் இந்த உலகில் தன்னை விற்று கொண்ட விக்ரேயக கயவன் ஆவான். அவனுக்கு என்று ஒரு நிலையான கொள்கையோ அல்லது உறுதியோ கிடையாது. மனுஸ்மிருதி. மானஹீனக கயக சதா ஆத்மானம் விக்ரிநாதீச்ச க்ஷுத்ரக கஷ்டபயே பிராப்தே தர்மம் த்யஜதி சத்வரம். விளக்கம். மானமில்லாத கயவன் மானஹீனக கயக சதா எப்போதும் தன்னை விற்று கொள்ள தயாராகவே இருப்பான். ஒரு கஷ்டமோ அல்லது பயமோ கஷ்டபயே ஏற்பட்டால் அற்ப குணம் கொண்ட அவன் தனது தர்மத்தை மிக விரைவாக சத்வரம் துறந்து விடுவான். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. ஆத்ம கௌரவம் செல்ஃப் ரெஸ்பெக்ட். சனாதன தர்மத்தில் ஆத்மானம் சததம் ரக்ஷேத் என்று உயிரை காக்க வேண்டும் என்று இருந்தாலும் அது தர்மத்திற்கு உட்பட்டே இருக்க வேண்டும். மானத்தை விற்று வாழ்வது ஒரு ஜீவன் முக்தி நிலைக்கு எதிரானது. கயவர்கள் தன்மானத்தை ஒரு பொருளாக கருதி விற்பதால் அவர்கள் ஆன்மீக ரீதியாக வீழ்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். நிஷ்டா. ஒருவன் தன் கொள்கையில் எவ்வளவு உறுதியாக இருக்கிறான் என்பது அவனுக்கு வரும் துன்பத்தின் போதுதான் தெரியும். ஒன்று உற்றக்கால் துன்பம் வரும்போது கயவன் உடைந்து போகிறான். சனாதன தர்மம் வலியுறுத்தும் வைராக்கியம் கயவர்களிடம் இல்லை. அதி அதம நிலை. உலகப் பொருட்களை விற்பது வணிகம், ஆனால் தன்னைத்தானே விற்றுக்கொள்வது தர்மீக அடிமைத்தனம் கயமையின் உச்சகட்டம். கயவர்கள் எதற்கும் பயன்பட மாட்டார்கள். எற்றிற்கு உரியர், ஏனெனில் அவர்களது விசுவாசம் விலைக்கு உட்பட்டது. பொருட்பாலின் நிறைவு.
வள்ளுவர் பொருட்பாலை கயமையுடன் முடிக்கிறார். ஒரு நாட்டின் செல்வம், படை, நட்பு எல்லாம் இருந்தாலும் கயவர்கள் நிறைந்திருந்தால் அந்த நாடு அழிந்துவிடும். கயவர்கள் ஆபத்து காலத்தில் நாட்டையே காட்டிக் கொடுப்பார்கள், விற்றுவிடுவார்கள் என்பதை எச்சரித்தே பொருட்பாலை நிறைவு செய்கிறார்.